வணக்கம் வந்தனம் நமஸ்கார், வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு ஒரு வாரம் முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன், நம்ம இந்த கலியுகம் அதனுடைய முடிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. அதை பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து அதை ஆர்வமாக எடுத்துக்கிட்ட ஆட்கள் உண்டு, அதை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறவங்க உண்டு. ஸோ இதில் ஆர்வமாக எடுக்கக்கூடிய ஆட்கள் ஓகே, அது உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களோ இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்களோ, இவர்கள் இருவரையுமே நம்ம இப்போது கணக்கில் எடுத்துக்குவோம். இது மட்டும் இல்லைங்க, இதை நான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகளை நம்ம சந்திக்கிறோம். அதற்குன்னு நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் நம்மகிட்டேருந்து வந்துக்கிட்டே இருக்குது, நிற்காமல் அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதெல்லாத்தையும் உங்கள் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். பொறுமையாக உட்காந்து நான் சொல்லக்கூடியதை பொறுமையாக உட்காந்து சிந்திச்சு பாருங்கள். நம்ம வாழ்க்கை எவ்வளோ முட்டாள்தனமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வெறும் மனோமாயை தான். நான் நம்புகிறேங்கிறதுக்காக அது உண்மை, நான் நம்பலைன்னா அது இல்லை, அவ்வளோதான். அங்கே என்ன நடக்குது உண்மையெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும்தான் உண்மைங்கிறத நம்ம ஒரு வாழ்க்கை இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போது அந்த நூல் எழுதியவர் வந்து யுகா ஷிஃப்ட் அப்படிங்கிற அந்த நூல் பிபு தேவ் மிஸ்ரா அப்படிங்கிறவர் தான் அதை எழுதியிருக்கார். அப்போ அவர் வந்து ஏகப்பட்ட ரிசர்ச், சும்மா ஏப்பசேப்பையான இல்லை. அவர் மனுஷன் ஐஐடியில் படிச்சிருக்காரு, ஐஏஎம்மில் படிச்சிருக்காரு, வேர்ல்டு பேங்க்கில் எங்கேயோ எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. பெரிய ஆள் தாங்க, சும்மா ஏப்பசாப்பையான ஒரு ஆள்லாம் கிடையாது. அவர் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தின்படி இருக்கக்கூடிய நூட்கள், புராணங்கள் அப்படிங்கிறத மட்டும் ஒரு எடுக்கலைங்க. உலகம் முழுக்க பிற கலாச்சாரங்களும் அவர்களுடைய நூட்கள்லையும் அவர்களுடைய வழியில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி, அதுக்கெல்லாம் என்ன காலகட்டங்கள் அவர்கள் கொடுத்தார்கள், நம்மளுடைய ஆட்கள் என்னென்ன காலகட்டங்கள் கொடுத்தார்களுங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி, அதற்கு பிறகு அவர் வந்து ஒரு கணக்கு, இந்த கணக்கில் இந்த தப்பு இருக்குது, இதை எப்படி தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, அப்போ சரியான புரிதல் அப்படிங்கிறது இதுதான், அதற்கு புரிதல் சரியான புரிதல் இதுதான்னு நான் சொல்கிறேன்னா, அப்போ அதுக்கு ஒரு சப்ஸ்டான்ஷியேட்டாக ஒரு ஒரு ஊர்ஜிதப்படுத்தி ஒரு ஆன்சர் வைக்கணும்ல, அதற்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியும் கூட அவரே என்ன சொன்னார்னா, கணிதத்தின்படி வரும்பொழுது இதுதான் வருது, ஸோ இருக்கலாமா அப்படிங்கிறத சொல்லி என்ன முடிச்சிருந்தார். 2025 களி அப்படிங்கிறது முடிந்து அடுத்த ஒரு 300 வருடம் ஒரு டிரான்சிஷன் பீரியட், தூய்மைப்படுத்தக்கூடிய காலமாக அது ஒரு இருக்கும். ஒரு 150 வருஷம், இனி இந்த 2025 முடியும் பொழுது ஒரு 150 வருஷம் பார்த்திங்கன்னா அழிவின் பேரில் தான் எல்லாமே இருக்கும். அப்புறம் அந்த அழிவிலிருந்து எல்லாம் ஒரு செட்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 150 வருஷம், அப்புறம் துவாபர யுகம் அப்படிங்கிறது தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறுத்துறார். இதுதான் அந்த நூல். அதாவது நான் சொன்னது எல்லாமே ஒரு 50 பக்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் இன்னும் அதில் ஒரு 150-200 பக்கம் இருக்குது அந்த புக்கில். இப்போ இதுதான் அதில் சொல்லி, ஆனால் நீங்கள் இவ்வளோ அதில் சொல்லலை, ஏன்னா அதில் நான் சொல்லிட்டேன், அது ஒரு தீசிஸ் மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கி படித்தா தாங்க அதனுடைய இதெல்லாம் முடியும். என்னால் சொல்ல முடியாதுன்னு கிடையாது, பட் நான் அந்த ஒரு வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு அதிலேயே சொல்லிட்டேன். ஏன்னா அவர் உழைச்ச உழைப்புக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை என்னென்னா, அதுக்கு காசு வாங்கி கொடுத்து படிக்கிறோங்கிறவங்க, அதுதான் அதுக்கு உண்டான மரியாதை, அதை நம்ம செய்யணும். அந்த வகையில் இருக்கும்பொழுது நான் சொன்ன டேட்டாவை இதெல்லாம் சொல்லி அதில் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து என்னை திட்டினவங்க உண்டு, பாராட்டினவங்க உண்டு, பரவாயில்ல புது இன்ஃபர்மேஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்க உண்டு. இப்போது புது இன்ஃபர்மேஷனாக இருக்கிறவங்க அவங்க அப்படின்னு சொன்னவங்க நியூட்ரலாக இருந்துட்டு போயிட்டாங்க. இப்போ இது சரின்னு சொன்னவங்களுக்கும் சரி, இதை இல்லைன்னு சொன்னவர்களுக்கும் சரி, எதை வச்சு சொன்னீங்க? என்னுடைய கேள்வி அதுதான், எதை வச்சு சொன்னீங்க? அவர் ரிசர்ச் பண்ணி எல்லாம் எழுதினார். அவர் சொன்னதுக்கு கூட ஒரு 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 ஆதாரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அவர்கிட்ட போய் கேட்டோம்னா எப்படி சொன்னீங்கன்னு கேட்டோம்னா அவர் பதில் சொல்லுவார். அவர்கிட்ட ஆதாரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, நூல் ஆதாரம், கலாச்சார ரீதியாக ஒரு ஆதாரம்னு இருக்குது. இப்போது என்ன உட்படங்க, நான் எந்த ஆராய்ச்சியும் பண்ணல, நான் ஒரு இடத்துல படிக்கிறேன், அந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து அதை ஆமான்னு சொல்கிறீங்க, இல்லைன்னு சொல்கிறீங்க, எதை வச்சு சொல்கிறீங்க? எங்கே இருக்குது உங்களுக்கு ஆதாரம்? நம்ம என்ன உடனே என்ன சொல்ல வந்துருவோம், இந்த நூலில் இது இருக்குது அப்படின்ட்டு. அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த நூலில் இருக்கிறது தான் தப்புன்னு அவர் எழுதியிருக்கார். ஏன் அது அப்படி? அங்கே சொன்னதை அந்த நூலில் சொன்ன செய்தி தப்பு இல்லை, அந்த செய்தியை நாம் புரிஞ்சுக்கிட்ட விதம் தப்புங்கிறது தான் அவர் சொல்லப்பட்டது. ஏன்னா வெள்ளைக்காரன் அப்படித்தான் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான். இன்ன வரைக்கும் நீ வெள்ளைக்காரன் என்ன சொன்னானோ அதை தான் நீ பிடிச்சிக்கிட்டு இருக்க. உன் மக்கள் என்னத்தை சொன்னாங்கன்னு நீ இன்னும் யோசிக்கவே இல்லை. உன் மக்கள் உனக்காக எழுதி கொடுத்த நூலில் சொல்லப்பட்ட செய்தியினுடைய ஆழம் என்ன அப்படிங்கிறது நீ புரிஞ்சிக்கல. நீ இப்போ புரிஞ்சு வச்சிருக்கிற இந்த நூலில் இதுதான் இருக்குன்னு நீ புரிஞ்சு வச்சிருக்கிறது யார் கொடுத்தான்னு கேட்டால் வெள்ளைக்காரன் கொடுத்தது. வெள்ளைக்காரனுக்கும் உங்கள் கலாச்சாரத்துக்கு சம்மந்தமே இல்லை, அவனுக்கு ஏதோ தெரிஞ்சதா இதுதான் அப்படின்னு அவன் கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நீ அதைத்தான் நம்பிக்கிட்டு இருக்க, இதுதான் தப்பு,
அதுக்கு ஏன் தப்பு, இதுக்கு தான் காரணங்கிறது அந்த நூலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 50 பேஜ் 60 பேஜ் 70 பேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டே. இப்போ இத்தனையும் அந்த வீடியோவில் சொல்லி நம்மளுடைய மக்கள் என்னென்னா தப்பு அப்படிங்கிறாங்க. எதை வச்சு தப்பு அப்படிங்கிறீங்க? எப்படி ஒரு 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 கன்க்ளூஷன் ரேண்டமாக ஒரு கமெண்ட் அதெல்லாம் தப்பு, ஏன் தப்பு? இல்லைங்க சூப்பருங்க, சரிங்க, ஆமாங்க, எல்லாமே. எப்படி சரி சொல்லுங்க, எப்படி சரி, எப்படி தெரியும்? உங்களுக்கு என்ன அறிவு இருக்குது அதை சொல்கிறதுக்கு? சரின்னு சொல்கிறதுக்கு, தப்புன்னு சொல்கிறதுக்கு? இல்லை என்ன பியூட்டி தெரியுமா? நம்ம இன்றைக்கி அப்பா அம்மான்னு கூப்பிட்றோம்ல, அவங்க தான் நம்ம அப்பா அம்மான்னு நமக்கு எப்படி தெரியும்? மூஞ்சி உருவ அமைப்பு அப்படி இருக்கிறத வச்சு சொல்லலாமா? இதுபோல் நிறையா எங்காவது தேடி பார்த்தோம்னா நம்ம அப்பா அம்மா போலவே இருக்கக்கூடிய வேறு யாராவது குழந்தைங்களும் இருப்பாங்க தெரியுமா? புரியுதா? நான் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் கண்ணு முழிச்சதுலேருந்து ஒரு 2 கேரக்டரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த 2 கேரக்டர் எனக்கு வந்து இவங்க தான் அப்படின்னு ஒரு சில உறவுகளை சொன்னாங்க. அந்த உறவுகள் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கே நமக்கு ப்ரூஃப் இல்லைங்க. அதுக்கே ப்ரூஃப் இல்லை. இன்றைக்கி என்ன சொன்னால் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் இல்லையா? எத்தனை பேர் எடுப்போம்? வாய்ப்பில்லை. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நம்மளுடைய நம்பிக்கையின்படி தான் அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்று. அடுத்த பிரச்சனை என்ன வரும்? மொழி பிரச்சனை வரும். தமிழா சமஸ்கிருதமாக பிற மொழிகளை கூட விட்டுருவோம். ஏன்னா இது 2 தான் இன்றைக்கி நம்ம ஊரில் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியது. வெள்ளைக்காரனை கூப்பிட்டானா லத்தீனும்பா, சரிங்களா? சரி, அவனை விட்டுருவோம், பரவாயில்ல, நம்ம ஊருக்குள்ளேயே அடிச்சுக்குவோம். தமிழா சமஸ்கிருதமானு, தமிழ் தான் மூத்த மொழி, இல்லை சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி அப்படின்னு அடிதடி இருக்குது. எதையா வச்சு சொல்கிறீங்க? அங்கே நிலத்தை தோண்டினாங்க, உனக்கு கிடச்சிதுங்க, அதை வச்சு பார்க்கும்போதுங்க கார்பன் டேட்டா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் பழசுன்னு வந்ததுங்க, அதனால் இது பழசு, ஓகேயா டிக்ளேர்டா, தமிழ் தான் என் பழசு, ஓகே. ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து நான் அங்கே ஒன்று தோண்டணுங்க, அது வந்து ஒரு இது கிடச்சிதுங்க, அதை கார்பன் டேட் பண்ணுங்க, இது இவ்வளோ வருஷங்க, தமிழை விட சமஸ்கிருதம் தான் பழசு, ஓ சூப்பர்ரா கொடி தூக்கியா, ஓகே. இன்னொரு 2 வருஷம் கழிச்சு இங்கே ஒன்று தோண்டணுங்க, கடலில் ஓரத்தில் இங்கே அப்படி கடலில் அடிச்சுட்டு வந்துடுங்க, அதை கார்பன் டேட் பண்ணுங்க, அப்படி தாங்க, ஓ அப்படியா, அப்போ தமிழ் தான் ஏன் பழசு, வேறு மாற்றுக்கூடிய தூக்கியா. இன்றைக்கு வரைக்கும் வண்டி அப்படி தானே ஓடிக்கிட்டு இருக்கு. யாருக்காவது ஏதாவது ஊர்ஜிதப்படுத்த முடியுதா? அறிவியல் கண்டுபிடிப்புன்னு சொல்கிறான், ஒரு வருஷம் 2 வருஷம் கூட இல்லைங்க. இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்து போச்சு. 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே அவன் கண்டுபிடிச்சது அவனே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான், இல்லை வேறு வேணாது இல்லைன்ட்டு போயிடுறான். அப்போது யாரோ ஒருத்தர் எதையோ அதை ஒன்று கிடைச்சதை மட்டும் வச்சு சொல்ல அது உண்மைன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். மாறிச்சுன்னா மாறிடுச்சுன்னு நம்ம நம்பிட்டு அப்போ அதுக்கப்புறம் மாறினதுக்கப்புறம் அதுதான் உண்மைன்னு நம்பிட்டு போகிறோம். இப்போ எது உண்மை? கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ அடுத்தது அப்போ உண்மை கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாது, நாம் செத்து போயிடுவோம், அவ்வளோதான். அவன் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பான். ஆரியன் இன்வேஷன், ஆரியர்கள் வந்து படையெடுத்து வந்தார்கள் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது, சரிங்களா? இப்போது இந்த ஆரியர்கள் வந்தார்கள்னு சொல்லக்கூடியதற்கு ஆதாரம் முன்வைக்கக்கூடியவர்கள், அவர்கள் எப்படி வந்தார்கள், இடையர்களாக வந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சகுனி வேலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய கூற்றுக்கள் இருக்குது. எப்படி ஆரியர்கள் உள்ளே வந்தாங்க, எப்படி கலாச்சாரத்தை ஊடுருவினார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான ஆரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வெள்ளைக்கார நாடு அங்கிருந்து வந்தவங்க தான் சொல்லக்கூடிய கூற்றுக்கள் உண்டு. அதற்கு வந்து ஆதாரம் தெரிவிக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களும் உண்டு, சரிங்களா? இதை மறுத்து பேசக்கூடியவர்களும் உண்டு. மறுத்து பேசக்கூடியவர்கள் ஆதாரத்தை முன்வைக்கக்கூடியவர்களுக்கு அப்படியே வலுவான மறு ஆதாரம் இல்லை, நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு வைப்பான். இப்போ இது 2ல் எது உண்மை? தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க? இன்றைக்கி வந்து நம்ம பிராமணர் அப்படின்னு சொன்னாலே அவர்கள் ஆரியர்கள் தான் அப்படின்னு ஒரு ஒரு வகையில் சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. ஆனால் இன்னொரு சில ஆராய்ச்சியாளர்கள் இல்லைங்க, நம்ம ஊர்லேயும் இருந்தாங்க, அவங்க வந்தோடனே இவங்க வந்து அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு இவங்க வந்துட்டாங்க. இப்போ 2 இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களால் இப்போ கண்டே பிடிக்க முடியாது, இல்லை யார் ஆரிய பிராமணர், யார் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருந்த அந்த பிராமணர் உங்களால் தெரியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நின்னாச்சு. இப்படி ஒரு கூற்று இருக்குது. இப்போ இதில் 2ல் எது உண்மை? இப்போது இப்படி எது உண்மைன்னு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருந்துடும். இன்னொரு வேடிக்கையான ஒரு விஷயம் சொல்லிட்டா, சாமி கும்பிட்றோம் இல்லை, எந்த சாமி பலசாலி? சிவன் பெருசா, பார்வதி பெருசா, இல்லை சரி இப்படி கலெக்டிவாக வச்சுக்குவோம், மும்மூர்த்திகள் பெருசா, மூப்பெருந்தேவியர்கள் பெருசா, இல்லை 2ஐயும் கம்பைன் பண்ணி புருஷ மண்டாட்டி அப்படின்னு வச்சோம்னு வச்சுங்களேன். இதில் 2ல் இந்த 3ல் எந்த பேர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான பேர்? அடுத்தது அவங்களுக்கு பிறந்த பசங்க, அப்போ இவங்களில் யார் எல்லா பவர்ஃபுல்லான பேர்? சண்டை போடலாமா இல்லையா? போடலாம்ல. அப்படி தானே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி சைவம் வைணவம்னு சொல்லி. இப்போ 2ல் எதுப்பா உண்மை? சைவம் பெருசா வைணவம் பெருசா? 2ல் எது உண்மை? தெரியாது.
இல்லைங்களா? இதுலேயும் ஞானியர்கள் உண்டு, அதுலேயும் ஞானியர்கள் உண்டு. அது 2 ஞானியர்களுமே நீங்கள் எல்லாருமே முட்டா பசங்க தாண்டா, இதில் அடிச்சுக்கிறதுல ஒன்றுமே இல்லை, சாமிங்கிறது ஒன்று தான் போயிட்டாங்க. இதெல்லாமே அதை பற்றி பேசுகிறவங்களுக்கும் தெரியும், ஆனால் ஒத்துக்க மாட்டான். நான் தான் பெருசும்பா. இப்போது ஆயுசு பூரா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நாம் உண்மை பொய்யினெல்லாம் ஒன்றும் கிடையாது, உண்மை பொய்யினெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அதை எப்படி பார்க்குறேன், அவ்வளோதான். நான் அதை எப்படி பார்க்குறேன். இப்போது நம்ம இப்போ பாகிஸ்தான் இந்தியா போர் நடந்தது பார்த்திங்கள்ல, அது சும்மா ஒரு கண் துடைப்பு அப்படிங்கிற மாதிரி தான், அது அப்படி தான். பட்டு அது வேறு மாதிரி ப்ரொபகேட் பண்ணிட்டாங்க. இதை நான் சொன்னதுக்கு நிறைய பேர் டென்ஷன் ஆகிட்டாங்க. உங்களுடைய வீடியோஸை நான் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்படி ஒரு கேவலமான ஒரு இதை பேச மாட்டேங்க. இவ்வளோ வருஷமாக பார்த்துது, அப்போ ஒன்றுத்துக்குமே பயன் இல்லாமல் உங்களுடைய டேட்டா வேஸ்ட், டைம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். உலக நிகழ்வுகளில் யார் எது செய்தாலும் அது அவனுடைய சுயநலத்திற்காக செய்வது மட்டும்தான். நாம் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்வதே நம்மளுடைய சுயநலத்திற்காக மட்டும்தான். அதற்கு பல பெயர்கள் வச்சுக்கிறோம், உறவுகள் ரீதியாகவோ, அன்பு, பாசம், பரிவு, இப்படியெல்லாம் பல பெயர்கள் வச்சுக்கிறோம். ஏன்னா என்னை நான் காப்பாற்றிக்கணும், அதற்காக எனக்கு ஒரு துணை, அந்த துணைக்கு எந்த உறவுகள் பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதை நம்மளை விட்டு பிச்சுக்கிட்டு போகாமல் நம்ம கூட இறுக்கி நிறுத்துறதுக்கு இது போல் இருக்கக்கூடிய உணர்வுகள் ரீதியாக அது கூடுனா அந்த ஒரு உறவுகளுக்கு ஒரு பேர் வச்சுட்டு இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அது உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் தான் உண்மை. இதெல்லாம் பொய்ன்னு நம்பிட்டேன்னு வச்சுங்க, அவன் கடைசியில் எங்கே இருப்பான்? சாமியார் மடத்தில் தான் உட்காந்துருப்பான். அங்கே போய் சாமியார்ட்டு கேளுங்க, எங்கள் அம்மாங்க, எங்கள் அப்பா அம்மாங்க அப்படிமா. போகநாதர் எழுதுறார், ஒன்றாம் காண்டத்தில் எழுதுறார், நீ சாக கிடக்கிற உன் பொண்டாட்டியோ உன் பிள்ளையோ, பட்டினத்தார் அதை சொல்கிறார், உன் பொண்டாட்டியோ பிள்ளையோ உறவுகளோ நண்பர்களோ வந்து ஐயோ இவங்க வீட்டுக்காரரை விட்டுறா, இப்படி விடவே மாட்டேன்னு பிடிச்சிட்டு நிற்பாங்களா? இங்கே நிற்க சொல்லு பார்க்கலாம். நீ சொன்னியே அழகான பொண்டாட்டியா, தங்கமான பிள்ளையா, உடன்பிறப்புனா இப்படி ஒரு உடன்பிறப்பு, நட்புனா இப்படி ஒரு எல்லாம் சொன்னியே, நீ சாக கிடக்குறேங்க, அதை யாராவது எதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை அவன் கிடக்கும் போது தான் உன்னால் தான் இன்னும் பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை நீ காப்பாற்றிக்கிட்டா தான் உண்டு. அப்போது இது எல்லாம் வெறும் மாயத்தோற்றம் தான். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது மாயத்தோற்றம் விலகும் பொழுது என்ன ஆகும்னா, இதெல்லாம் போய் அப்போ உண்மை எதுன்னு தேட போவோம். உண்மைங்கிறது ஒன்று மட்டும்தான், அனைத்தும் இறைங்கிறது மட்டும்தான் உண்மை, வேறு எதுவுமே உண்மை கிடையாது. இதை சொல்லும் பொழுது இதை தான் வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ நம்மளுடைய பேச்சு அதுதான். இங்கே பொலிட்டிக்கலாக ஏகப்பட்ட சுயநல வேலைகள் தான் நடக்குது. அது மக்களை எப்படி ஏமாற்றணுமோ அதை நடத்திட்டு இருக்காங்க. நான் சொல்கிற பேச்சில் இது நானாவது வாய மூடிட்டு இருந்திருக்கலாம், இதையும் சேர்த்து சொன்னேன்னு நிறைய பேர் ஃபயர் ஆகிட்டாங்க. இன்னும் அப்படி போராட்டம், அது தன்னைத்தானே தியாகம் பண்ணா, என்ன தியாகம் பண்ணால் ஏன் இதை பெருமையாக நம்ம பேசுகிறோம்? முதல்ல அவன் செத்ததுனால நான் இங்கே சேஃபாக இருக்கேன், அவ்வளோ மட்டும்தான். இன்னொன்று, அவன் அடித்தாள் அதனால் பழி வாங்கக்கூடிய குணம் அப்படிங்கிறது அப்படி ஒருத்தங்க கமெண்ட்டே பண்ணியிருந்தாங்க. அந்த குணம் இன்னும் உங்கள்கிட்ட இருக்குன்னா, நீங்கள் 2 வருஷமாக 3 வருஷமாக நம்மளுடைய வீடியோஸ் பார்த்தது ஒரு வெங்காய சருகுக்கு கூட இதாகாது. வெறும் சருகுக்கு கூட, அந்த சருகை கூட நம்ம நெருப்பத்தை வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு அது நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணது அதுக்கு கூட ஆகாது. ஸோ இந்த உலகத்தில் எதுவுமே உண்மை கிடையாது. நீங்கள் உண்மைன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அது உண்மை, பொய்யினீங்கன்னா அது பொய், அவ்வளோதான். இப்போ இது எதை பொறுத்தது? என்னை பொறுத்தது மட்டும்தான். எங்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் பண்ணணும்னு கேட்பேன். இப்படி தான் நான் கேட்பேன், ஏன் பண்ணணும்? இல்லை அது அப்படி தானே, ஏன் எனக்கு அப்படி பார்க்கணுன்னு அவசியம் இல்லையேன்னு நான் சொல்லுவேன். இதே நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணணுன்னு எனக்கு விருப்பம் இருக்கும், பண்ணுவேன். என்ன நான் அன்றைக்கி எப்படி பேசினேன், அன்றைக்கி எனக்கு அது சரி, இன்றைக்கி எனக்கு இது சரின்னு நான் போயிட்டே இருப்பேன். உங்களால் என்ன பண்ண முடியும்? உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது என்னுடைய விருப்பம், என்னுடைய இது. அப்போ எனக்கு எது சரின்னு படுதோ அது மட்டும்தான் சரி. அவங்க அப்படி தானே சொல்லியிருக்காங்க, அதுதான் சரி, கரெக்டு தான். அப்படி சொன்னதை சரின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா தான் அது சரி. அது இல்லைன்னு சொன்னீங்கன்னா இல்லை. எங்கே நீங்கள் ஒரு சமயத்தை பின்பற்றுறீங்க, பிற சமயத்தர்கிட்ட போய் என் சமயமே சிறந்தது, உன்னுடைய சமயம் சரியில்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணத்தில் எடுத்து அடிப்பாங்கன்னே தெரியாது இல்லையா? அப்படின்னா என்ன, இந்த சமயம் சரின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன், அவங்க அந்த சமயம் சரின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் அது எங்கே அதே ஒரு ஞானிகிட்ட போய் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எதையும் அடிக்கல மாட்டார், பட்டி பேசாமல் உட்காந்துருவார். ஏன் சமயங்கிறதே எல்லாம் நீ உருவாக்கி வச்சுதுரா, எல்லாத்தையும் அலசி அரைஞ்சி பார்த்தா கான்செப்ட் ஒன்று தான், உனக்கு இன்னும் அது புரிய மாட்டேங்குது, அவர் வாட்டிக்கு பேசாமல் உட்காந்துருவார். நான் எங்கே வர்றேன்னு உங்களுக்கு புரியுதா? ஸோ எனக்கு ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன் அப்படிங்கிறதுனால அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உண்மைங்கிறது ஒன்று மட்டும்தான், அது இறைங்கிறது. அதுதான் இறைங்கிறது ஒன்று இருக்குது. அது நான் அதை நோக்கி போகிறேன்லாம் கிடையாது, நாமே அதுதான். அதை உணர்வது மட்டும்தான் உண்மைன்னு சொல்லக்கூடியது. அதை தவிர்த்து மித்தது எல்லாமே நான் நம்புகிற வரைக்கும் தான் அது உண்மை.
இல்லைன்னு சொன்னேன். இன்றைக்கி நான் என் உட்பட நெருப்பை தொட்டேன்னா சுடுங்க. ஒரு ஞானிக்கு தொட்டார்னா அவருக்கு சுடாது. இப்போ நான் சொல்லுவேன் நெருப்பை தொட்டால் சுடுதில்லை, அதுதான் உண்மை. அப்போ அவருக்கு சுடலையே. உடனே நம்ம என்ன, அவர் ஞானி, அதே மனுஷ உடம்புல தான் இருக்கார், ஏன் எனக்கு சுடுது அவருக்கு சுடலை? அப்போ என்னமோ அங்கே நடக்குது. அப்போ நான் உண்மைன்னு நம்புறது அங்கே போய் ஆகிப்போச்சு இல்லையா? இப்போ மேடை ஓட்டு பேசி என்ன பயன் இருக்குது? ஒரு பயனும் இல்லை. ஸோ நீங்கள் கேள்வி கேட்க 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 இது எல்லாமே பொய்ன்னு ஆயிரும். நம்ம வளரலைங்கிறது ரெண்டாவது விஷயம். அது பொய்ன்னு ஆனதுக்கப்புறமா அந்த பொய்யை உணர்றோமா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். அதுக்கு மெனக்கிடணும். மெனக்கிடுறதுக்குள்ள இன்றைக்கி யாரும் ரெடியாக இல்லை. அப்போது மெனக்கிடும் பொழுது அது உண்மை நிலை அப்படிங்கிறது பொய்ன்னு தெரிஞ்சது, பொய்ன்னு உணர்வோம். அந்த நிலைமைக்கு நம்ம போவோம். புறமா போகலையங்கிறது அது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்தது. பட் இதை நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா யாருக்கிட்டையுமே தர்க்கத்துக்கு போக மாட்டோம். யாரையுமே உண்மை பொய்ன்னு நம்ம பேச மாட்டோம். இதுபோல் நீங்கள் எல்லா கேள்விகளும் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு நீங்களே கேளுங்க, என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிதானுங்களே? ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, நேரத்துக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரே விஷயத்தை திரும்ப பேசுகிறதுனால ஒரு பயனும் கிடையாது இல்லையா? ஸோ இதான் இன்றைக்கு உண்டான செய்தி. நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இருந்தீர்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி. வணக்கம்.